வேடிக்கை என்ன தெரியுமா? உத்தராகண்ட் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த பொதுச்சிவில் சட்டத்துல எல்லாரும் கட்டுப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கீழே ஒரு எக்ஸப்டேஷன் வருது, பழங்குடி இனத்தை தவிர. இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அவனை உன்னால கட்டுப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். அவர்களுக்கென்று தனி ராஜ்யம், அவங்க திருமணம் வேற, அவங்க இறப்பு வேற, பிறப்பு வேற, அவங்களுடைய குழந்தை வளர்ப்பு வேற, உணவு முறைய வேற, லைஃப் ஸ்டைல வேற. பழங்குடி இனத்திற்கு பொருந்தாதான். முஸ்லிம்கள்லாம் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணுமா? இது என்ன மாதிரியான பொதுச்சிவில்? கொடுமை என்ன தெரியுமா அன்பானவர்களை? சொல்ல வெக்கமாக இருக்கிறது. லிவிங் டுகெதர் என்று சொல்லி ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு மேல்நாட்டுல பரவலாகவும் இந்தியாவின் சில இடங்களிலும் தோன்றுகிறது அல்லவா? திருமணமே செய்யாமல் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுதல். அதாவது இஸ்லாம் எல்லாம் குடும்ப அமைப்பு சார்ந்த மார்க்கம். இந்தியா கூட ஃபேமிலி ஓரியன்டட் கண்ட்ரி. அது குடும்ப அமைப்பு சார்ந்த நாடு. அதை சிதைக்கிறார்கள் பொதுச்சிவில் சட்டத்தின் மூலம். ஒரு ஆணும் பெண்ணும் எனக்கு என்ன என்று ஆடு மாடுகள் போல ஒரு சட்ட அங்கீகாரமும் பெரியவர்கள் குடும்பத்தினர்களின் எந்த விதமான ஆசிகளும் இல்லாமல் தானா ஒன்னும் சேர்ந்துக்குதல்ல, அந்த லிவிங் டுகெதருக்கு அந்த நாட்டினுடைய பொதுச்சிவில் சட்டம் சட்ட அங்கீகாரம் தந்திருக்கிறது.